ஜெபம் பண்ணும்போது அப்படி சொல்லிட்டாதீங்க அப்படின்னா நான் சொல்லவே இல்லை. என்னை பூசி ஜெபம் பண்ண மகனே, நான் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நான் உயிர்த்தெழுதலின் ஆவி உள்ளவர். அவர் அந்த ஆவியிலே போய் காவுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனங்கள்ல டக்குனு வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்கள். அல்ல இல்ல, அவர் போய் அந்த ஆவலிலே அந்த ஆவியில காவல் ஆவிகளுக்கு 3:18-19. எஸ், அவங்க எங்க வாசித்தீங்க? நீங்க எங்கம்மா வாசித்தீங்க? 1 பேதுரு 3:18-19. எஸ், வாசிங்க. அந்த ஆவியில அவர் போய், நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? காவலில் ஆவிகளுக்கு பிரசங்கிக்கிறார். அந்த ஆவி யாரு? கீழ்ப்படியாமல் போனது. இந்த ஆவிதான் அந்த 10 பேருக்குள்ள இருந்துச்சு. பேரேசுற வேலை. நான் அதான் சொல்றேன், பேருக்கு சபைக்கு வராதீங்க, பேருக்கு சாமி கும்பிடாதீங்க, ஆசீர்வாதம் வராது. இந்த ஆவியில உங்களுக்கு கபடு இருக்கக்கூடாது. எவனுடைய ஆவியில அந்த 1 வசனத்தை வாசிங்க, அப்பதான் அடுத்த வருஷம் உங்களுக்கு விளங்கும். சங்கீதம் 32 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். சங்கீதம் 32 சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். மன்னிக்கப்பட்டதோ மூடப்பட்டதோ பாக்கியவான். அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில ஆவியில என்ன இருக்கக்கூடாது? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பிரதர் சொல்லுங்க, ஆவியில என்ன இருக்கக்கூடாது? ஓப்பனா பேசணும். இக்கு வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. மாமியார்கிட்ட மாமனார்கிட்ட பேசுறீங்க, இக்கு வச்சு பேசக்கூடாது. ஆவியில கபடம் இருக்கக்கூடாது. கபடம் உள்ள ஆவி திருடனுடைய ஆவி. கபடம் உள்ள ஆவி யாக்கோபின் ஆவி. கபடம் உள்ள ஆவி ஏமாற்றுகிற ஆவி. என்ன சொல்றான்? அப்ப சொல்றான், எப்பா சத்தம் யாக்கோபின் சத்தமா இருக்கு, ஆனா கை ஏசாவின் கைமே தடை பார்த்த மயமாயன் ரோமம் உள்ளவன் கைமே தேர்ந்த யோசிக்கிறான். இந்த கபடு உள்ள ஆவி சொல்லுது, இல்லப்பா நான் தாமா உன் மகன். யாரு? ஏசா. அவன் சவுண்டா சொன்ன உடனே தகப்ப இலக்கி ஆசீர்வதிச்சிட்டான். கபடு உள்ள ஆவி அப்படிதான் பேசும், சவுண்டா பேசும். ஒரு பொய்ய உயர்த்தி சொல்றதால உண்மையாயிடும். பெங்களூர்ல ஒருவன் தான் மனைவியை கொண்டுட்டான்னு சொல்லி ஜெயிலில் போட்டாங்க. 2 வருஷம் ஆகுது. உண்மையாக அவன் மனைவி சாவல. இன்னும் ஒருவனோட போய் வாழ்ந்துங்கிறான் 35 கிலோமீட்டர் தொலைவில். இந்த போலீஸ்காரங்க அவசரப்பட்டு இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு கொடுத்துட்டாங்க. நீதிபதி அவருக்கு 2 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்டார். ஆயுள் கைதி. 2 வருஷம் போன பிறகு இந்த கைதி சொல்லியிருக்கிறான், ஐயா நான் நிரபராதி, எனக்கு விடுதலை ஆக்குங்க, என் மனைவி உயிரோடு இருக்கிற என் மனைவி நான் கொல்லலை, பலமுறை சொல்லியிருக்கிறான். போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணவங்க, இல்லை நீ குற்றவாளி, உன் மனைவியை கொண்டு நீ எரிச்சிருக்கிற, அந்த தடயங்களை கொண்டு போய் அந்த எலும்பை
டிஎன்ஏ பரிசோதனை செய்தபோது அவள் தாயுடைய எலும்புக்கும் உடம்புல இருக்கிற டிஎன்ஏவும் இந்த எரிஞ்ச எலும்புக்கும் ஒத்தே வரல. நீதிபதி மறுபடியும் போலீஸ்காரன் பிடிச்சி சத்தம் போட்டு போய் மறுபடியும் சரியான தீர்ப்பு கொண்டு வாங்க, சரியான உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்கன்னு சொன்ன பிறகு இந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்க. 35 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கள்ள தொடர்போடு வாழ்ந்துட்டு இருந்த அவளை கையோடு கொண்டு வந்துட்டாங்க. புருஷனை அவளையும் நிற்க வச்சிட்டாங்க. இந்த 2 போலீஸ்காரன் தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு இவன் 2 வருஷம் அனுபவிச்சிட்டான் சிறை தண்டனையை. நீங்கள் 2 வருஷம் நீங்கள் அனுபவிக்கிறீங்களா? ஐயா எங்களை மன்னிச்சிருங்க. காலில் விழுந்தாங்க. ஓங்கி சொன்னதுனால உண்மையாக போயிடுச்சு. அப்படிதான் யாக்கோபின் ஆவி. கர்த்தரத்தில் நீங்கள் ஓங்கி ஜெபம் பண்ணுறதுனால நாம் உண்மை உள்ளவங்க, நம்ம ஆவியில் உள்ள உருகி இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஆவியில் கபடு, ஆவியில் கபடு கூடாது. ஸ்தோத்திரம். யார் பரிசுத்த பர்வத்தில் ஏறுவான்? யார் அவருடைய உன்னதங்களில் வாசமாயிருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனோ மாசில்லாதவனோ கபடாய் ஆணையிடாமலும் இருப்பவன் தானே. அவன் மாத்திரம்தான் உயரமும் உன்னதமான ஆசீர்வாதத்தை அடைவான். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்பா. அதான் உண்மை, அதான் உண்மை. நான் சொல்றேன், கபடாய் ஆணையிடக்கூடாது. உண்மையை சொல்லு. ஆமாம் பாஸ்டர், தப்பு தான். நான் ஒரு விசுவாசிட்ட மன்னிப்பு கையை பிடிச்சி கெஞ்சினேன். நான் தப்பு பண்ணேன், உண்மைதான், என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் குடும்பத்துக்கு இல்லை, என் குடும்பத்துக்கு விரோதமா தப்பு பண்ணேன். தப்புன்னா தப்புன்னு சொல்லு. நான் உத்தம அப்படின்னு சொல்லப்படக்கூடாது. பொய் சொல்லுகிறவனா இருப்போமானால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இல்லை. இதுதான் சொல்றார். நான் கேட்டேன் மனைவிய, பார், உன்னுடைய வியாதிக்கு காரணம் உன் குடும்பத்தின் மேலே நீ வச்சிருக்கிற பற்று, நம்பிக்கை, விசுவாசம். உன் அண்ணன் தம்பி மேலே. எனக்கு இந்த சபையில் இருக்கிறவன் தான் அண்ணன் தம்பி. கை ஊற்றி ஆமென் சொல்லுங்க. நீங்கள் தான் அக்கா தங்கச்சின்னு சொன்னேன். ஆமென் சொல்லுங்க. எனக்கு யாருமே கிடையாது. நீ வியாதிப்பட்டா வந்து பார்க்குறாங்க, நான் வியாதிப்படுறேன். யாருன்னா என்னை வந்து பார்க்குறாங்களா? என்னை விசாரிக்கிறாங்களா? இந்த 32 இடங்களுக்கு என்னை கூட்டு போகிறதுக்கு 2 குடும்பம் எனக்கு உதவியாக இருந்துச்சு. அவங்க தான் வண்டி ஓட்டி என்னை கூட்டு போனாங்க. முடியாத நிலையில் நான் போய் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நான் உத்தமமாக செஞ்சேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னை பலத்தோடு வச்சிருப்பது காரணம் தான். ஏன் நான் சொன்னேன், இவ்வளோ பாயிண்ட் அதிகரித்து போடுறிய, ஏன் உனக்கு சுகர் குறையல? இவ்வளோ முறை நீ வீட்டில் தானே இருக்கிற, ஒரு அடி எடுத்து வச்சா ஏன் கால் வலிக்குதுன்ற? உண்மைதான். இந்த ஊழியத்தில் நான் சொல்றேன், இந்த கபடு மனசுல என்ன இருக்கக்கூடாது? கபடு இருக்கக்கூடாது. பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, சொந்தமாக இருந்தாலும் பந்தமாக இருந்தாலும் சரி, கபடு இருக்கக்கூடாது. வாயில் வஞ்சனை இருக்கக்கூடாது. அந்த ஆப்பிரிக்கா, அவன் பேர்னா யாக்கோபுடைய சுபாவம் இருக்கக்கூடாது. நான் ஒருவனுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சேன். என் உயிரை போல நேசித்தேன். என் உயிரை துச்சமா என்ன. இப்போ சமீபத்தில் ஒரு சாவு நடந்துச்சு எங்கள் குடும்பத்தில். அதுக்கு வந்திருந்தோம். எனக்கு பின்னாடி தான் கொண்டு வந்தான். கேளுங்க ரகுநாதன், இன்னொரு விசுவாசி, பாஸ்டர் சேர் எடு, அப்படி போடு,
சரி அப்படி கொண்டு போய் போடு அப்படின்னா. ஏன் அங்கிருந்தா எனக்கு கோபம் வந்துடும், என் ஆவி கெட்டு போயிடும். தெரியும் என் சுபாவத்தை கண்டுட்டாங்க, ஆவி சேரை தூக்கிட்டாங்க. ஏன்னா எனக்கு அப்படியே பொங்குது, ஆத்திரம் பொங்குது. இவ்வளோ நன்மையை செஞ்சோம், அவங்களுக்கு நம்ம என்ன தீங்கு செஞ்சோம்? நான் எண்ணி எண்ணி பார்த்தேன், ஒரு தீங்கு இல்லை. அப்புறம் எனக்கு கோவம் வராமல் என்ன வரும்? இதான் ஆண்டவருக்குள்ளே வந்துச்சு. நாம் என்ன அந்த ஜனங்களுக்கு செஞ்சோம்? ஏன் அந்த ஜனங்க இப்படி கூச்சலிடுறான்? 10 பேரும் சேர்ந்து ஐயோ அந்த இடம் வேணாம் வேணான்னு சொல்கிறானே. 10 பேர் சொல்கிறதுனால எல்லாரும் அதைத்தானே நம்புவாங்க. ஆனால் இந்த 2 பேர் உள்ளோம், எப்புனையின் குமாரனாகிய காலேப், நூனின் குமாரனாகிய யோசுவா. மறுபடி சொல்லுங்க, எப்புனோயின் குமாரனாகிய, மறுபடி சொல்லு கிருத்திகா, எப்புனோயின் குமாரனாகிய காலேப், நூனின் குமாரனாகிய யோசுவா. உனக்கும் புருஷனுக்குள்ள இருக்கணும் இந்த ஆவி. உன் தகப்பனுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம், அந்த ஆவி பின் சந்ததியில் அநேகர் இடத்துல கிடையாது. தகப்பன் தாங்கிட்டு இருக்கிற அந்த உத்தமம், அந்த விசுவாசம் அநேக பிள்ளைகிட்ட கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன், ஏனோ தானே வாழறானுங்க. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு பாலிவுட் மீட்டிங் வச்சுருக்கிறான் கிப்சன். பாரு எத்தனை பேர் வரைங்க பார்க்குறேன். இந்த காலேப், இந்த யோசுவாவுடைய சந்ததியார் அந்த இடத்தை பிடித்து அங்கே பழுக பெருக கர்த்தர் உதவி செய்தார். காரணம் என்ன? அவங்களுக்குள்ளே இஸ்ரவேலருடைய ஆவி, மனுஷனையும் தேவனையும் மேற்கொண்ட ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, உயிர்த்தெழுதலின் ஆவி, பயமில்லாத ஆவி, தைரியத்தின் ஆவி, சுடுகாட்டுக்குள் சென்று தன்னை உயிருள்ளவராய் காண்பித்த ஆவி, வேதாளம் பாதாளம் ஜெயித்து வெளியே வந்த உயிர்த்தெழுதலின் ஆவி உனக்கு எனக்குள்ள இருக்கிறது. எழுப்பி நில்லுங்க. உத்தமாய் பின்பற்றினபடினால், உத்தமாய் பின்பற்றினபடினால், வேறே ஆவி உடையவர்களாய் இருந்தபடினால் அவர்களுக்கு நான் கொடுத்த இந்த தேசத்திலே இடம் கொண்டு பழுகுவார்கள், பெருகுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி. காலேபுக்குள் இருந்த ஆவி எனக்குள்ள வரட்டும். யாக்கோபுகளுக்கு இருந்த ஆவி போட்டோம். ஜபத்தினாலே புதிய ஆவியை போட்டுக்கொண்ட புதிய மனுஷனாய் தரித்த இஸ்ரவேலை போல என்னை மாற்றும். என் பெயர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல். நான் மனுஷனை தேவனையும் ஜபத்தினாலே மேற்கொண்டவன். ஆண்டவரே, கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆபி உடல் பொருள் அத்தனையோ காக படைத்தே ஆண்டவரே. கைவன் சொல்லுங்க. ஆவி உடல் பொருள் அத்தனையோ உமக்காக படைத்தேன் ஆண்டவரே. என் ஆவிய உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன். மனுஷனுடைய ஆவி அல்ல, கர்த்தருடைய ஆவி. அதாவது கர்த்தருடைய சிந்தை, கர்த்தருக்குள் இருந்த சிந்தை உனக்குள்ள வரட்டும் மகனே, உனக்குள்ள வரட்டும் மகளே. அப்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி. காலேபுக்குள் இருந்த சொல்லுங்க, காலேபுக்குள் இருந்த ஆவி எனக்குள்ள வரட்டும். சொல்லுங்க.
யோசுவாக்குள்ள இருந்த ஆவி எனக்குள்ள வரட்டும். என் ஆவியில கபடு இருக்கக்கூடாது. என் இருதயத்தில் வஞ்சகம் இருக்கக்கூடாது. என் இருதயத்தில் யாக்கோபின் சுபாவம் இருக்கக்கூடாது. தகப்பனே, ஒப்பு கொடுக்கிற ஐயா, ஒப்பு கொடுக்கிற. இங்க வந்த மக்கள் ஒருவரும் இடம் கொண்டு பழுக பெருகுவதை விட்டுடக்கூடாது, விட்டுடக்கூடாது. பிளீஸ், உம்மை தேடுவதில், ஜெபிப்பதில், ஊழியம் செய்வதில், விசுவாசத்தில், சபை கூடி வர காரியங்களில், இந்த போதனோடு சேர்ந்து உழைப்பதில், இந்த ஈரோட்டை மறுரூபமாக்கப்படுவதில் எனக்கு உத்தம இருதயம் கொடுங்க. எனக்கு நல்ல ஆவியை கொடுங்க. காலை குழு இருந்தது போல, யோசுவா குழு இருந்தது போல எங்களுக்குள்ள இருக்கட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படியே இருந்த இடத்துல அப்படியே அப்படியே முழங்கால். முடியாதவங்க உட்காந்துங்க, அங்கேயும் நகரக்கூடாது. அப்படியே ஸ்தோத்திரம். ஆமே. கல்வாரி மாமலை மேல் கை கால்களா நிகளா சொல்லுங்க. காடாவப்பட்டவராய் கத்த தொங்க கண்டே. ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணும்போது, ஐயா நான் ஆண்டவரை பார்க்கிறேன், இயேசுவை பார்க்கிறேன் சொன்னார். சொன்னவர் கிறிஸ்தவர் அல்ல. அந்த ஜெபத்துக்கு வந்த கர்த்தரை அறியாத ஒரு மனுஷன். அது உண்மையானால் இந்த கர்த்தருடைய பந்தியில சிலுவையில தொங்குகிற இயேசு உனக்கு காட்சி அளிக்கட்டும். அவரை பார். என் வியாதி நீங்கணும், என் குடும்பத்தில் சமாதானம், சௌக்கியம், ஆண்டவருடைய வாக்கு நிறைவேற என்னை படைக்கிற ஆண்டவரே, படைக்கிற ஆண்டவரே, படைக்கிற ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேவனே, ஆமென். ஏகோபித்து புசிப்போம், பானம் பண்ணுவோம் என்று சொல்லு வரைக்கும் ஸ்தோத்திரம். ஒருவருக்காக ஒருவர் காத்திருப்போம். ஆமென். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் என்னையோ உம்மை போல் சொல்லுங்க சொல்லுங்க. உம் ஜீவன் தந்தீரன்றோ, என்னையோ உம்மை போல் தரை மட்டும். எல்லாரும் பாடுங்க. ஆமா, மறுபடியும் ஏற்று சேர்ந்து கல்வாரி. ஆமென் 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 ஆமென். வேலை கண்கள் கலங்கிடுதே. தேவனே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நீகிடுதே. சிலுவையில் மாட்டே வடைத்தோனோர
செந்நிறம் மாக்கினோரோ சிலுவையில் மாட்டி வடைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ அப்போதும் அவர் கை நின்றீரே அன்போடு அவர்களை கண்டீரலோ அப்பா அப்பாவும் மனம் பிரிந்தே அப்பா உன் மனம் பெரிதே கல்வாரி அன்பை அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே கிடைச்சிச்சா? கர்த்தாவும் பாடுகள் பாடுகள் இப்போதும் இப்போதும் நினைத்தால் அப்பமும் திராட்சரசம் நெஞ்சம் கிடைக்காதவங்க. நெகிழ்கிடுதே. யோகோபித்து ஸ்தோத்திரத்தோடு புசிப்போம், பானம் பண்ணுவோம். இது நமக்காக பிக்கப்பட்ட அவருடைய சரீரத்துக்கு அடையாளமான அப்பம், சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமான திராட்சை ரசம், உயிர்த்தெழுதலின் சாயல், உயிர்ப்பிக்கிற ஆவியாய் நம்மை உருவாக்கிட்டு எழுப்பி நில்லுங்க. விசுவாசமுள்ள ஆவி, தைரியமுள்ள ஆவி, விசுவாசமுள்ள ஆவி நமக்குள்ளே வரட்டும். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென், 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 ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, ஆவியானுடைய ஐக்கியம், சமாதான, சந்தோஷம் நம் அனைவரோடு கர்த்தருடைய வருகை மட்டும் சதாகால் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் உங்கள் இடங்களில் நான் வராமல் இருந்தால் இந்த வாரம் வருவேன். வர திங்கட்கிழமை வரைக்கும் டைம் இருக்கு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகிற ஞாயிறு குருத்தோலை ஞாயிறு எப்பயும் போல